இந்த படம் நான் பார்த்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்கல்ல, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன் பிரச்சனை. ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகிறது நான் சொல்லலை, என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷார் பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம் இது உண்மை. அது ஆக்சுவலாக என்னென்னா, அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை, அப்படி ஒரு இன்றைக்கி இப்போ இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாகவே அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அதை ஒன்று போட்டிருந்தேன் தெரியுமா, ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் எட் எமோஷனல் போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் டெஃபினட்டாக இன்றைக்கி தனுஷார் இங்கே வர முடியல. பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார், ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஓகே தானே? அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்த் சார் மாதிரியான விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெரிய ஃபிலாசபியை அப்படி டக்குன்னு போட்டுவிட்டு போனார் சார். இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகாமல், என்ன தான் சென்சி கிட்டாக இருந்தாலும், என்ன தான் ஒரு கிட்டாக இருந்தாலும், என்ன தான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோடு வளர்ந்துருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோடு வளர்ந்துருந்தாலும், ஒரு லவ்னு வரும்பொழுது அந்த பொசசிவ்ன்றதை விடவே முடியாதுல்ல. அந்த பெயின்ன்றது, அது விவேக் சார் சொன்ன மாதிரி, அது வேறு டிபார்ட்மெண்ட் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயந்தான். அதை ரொம்ப அழகாக படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தனுஷார். அது பாருங்கள், அதாவது எல்லாருமே மாடர்ன், நான் அடிக்கடி சொல்லுவேன், மாடர்னாக பண்ணணும்னு. ஒரு காரில் டோரை மாற்றலாம், சீட்டை மாற்றலாம், ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம். பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஓடாது. அதனால் வீலாக தான் இருக்கணும். எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி தான், அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது. அது வந்து ரொம்ப அழகாக, யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, இது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.